டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பொது அறிவோட ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்கா சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டு காரணம்லாம் கேட்டிருக்காங்க. சரியானவை எவை அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் ஒரு புக்கில் இருக்குது, அது இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா வேறு புக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 15 கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக எடுத்து போட்டோம்னா ஹவர்ஸ் கணக்கில் போவோம். ஸோ 15 கொஷின் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை 15 கொஷினுமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே சொல்லிட்டு புக் ப்ரூஃபோட தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, அரசு புறம்போக்கு நிலங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கின்ற 1895 ஆண்டிய தீர மின்ஹிர் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக பள்ளிகளை கல்வி மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமேள பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமேளங்கள் நடத்தி வந்தனர். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இது ஏ மற்றும் ஆர் சரியானால் அது ஒரு சரியான விளக்கம் அல்ல அப்படி சொல்கிறோம். நம்ம இது எங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தாழ்த்தப்படுவதற்கான முன்னுரிமை சொல்லிட்டு சென்னை மாகாண தாழ்த்தப்பட்ட நிதி திட்டங்கள் 1855 அறிவித்தது. சில இடங்களில் தாழ்த்தப்படுவதற்கான பள்ளிகளை அரசே திறந்தது. இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜீரி மேற்கீர அவர் தான் செங்கல்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு அறிக்கை செய்தார். இது பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தனது சார் பட்டத்தை துறந்தார். ஏப்ரல் 13, 1919 அமிர்த ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான விளக்கம் தான். இது 10th புக்கில் இருக்குது. தாகூர் வீர திருமகன் நைட்வுட் என்ற அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தார். கேசரி இந்து அந்த பட்டத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்து அந்த ஜாலியன்வாலா படுகொலை சம்மந்தப்பட்டு இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் சமூக புக்கில் இருக்குது. மேக்ஸிமம் 10th புக்கில் நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. செகண்ட், இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1950 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். சரி, இது பார்த்திங்கன்னா சரியான விளக்கம் அல்ல. மொத்தம் பார்த்திங்கன்னா 10th புக்கில் தான் இருக்குது. 1955 டிசம்பர் 28 தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் நடைபெற்றது அது சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது விளக்கம் அல்ல சரியான, அதுக்கு இது சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரெண்டுமே சரி தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, இதுவும் 10th புக்கில் தான் இருக்குது. என்னென்னா 1798 செப்டம்பர் 1ஆம் அன்று மேஜர் பானரிமன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டை சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படி சொல்கிறாங்க. எப்போனா 1798 செப்டம்பர். கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானது கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ராமோதர் தன்னை சந்திக்கும்போது கட்டபொம்மன் விடுத்தார். இது பார்த்திங்கன்னா ஆனால் இறுதியாக 1798 செப்டம்பர் 19, ஆனால் இவங்க செப்டம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு தான். ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. அதுக்கப்புறமேட்டு அக்டோபர் 14 தான் அரங்கேற்றினார். இவங்க பார்த்திங்கன்னா செப்டம்பர் 16 போட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பு தான். ஸோ அது 2 முறை தவறும் போட்டிருக்காங்க. கீழே தவறான கேட்டால் அப்போ எனக்கு தெரிஞ்சு 2, 4 தான் 1, 3 மட்டும் தான் தவறு. ஆனால் எல்லாமே கன்ஃபியூஸாக இருந்து, ஆனால் ஒரு சில புக்கில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பழைய புக்கில் தான் இருக்குது. ஸோ எது கரெக்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கு மட்டும் இங்கே செப்டம்பர் 14 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 கொடுத்துருக்காங்க புக்கில். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 கொடுத்துருக்காங்க, இங்கே செப்டம்பர் 16. ஸோ நிறைய கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த உச்சநீதிமன்ற ஓய்வு 60 இந்திய கூட கீழே சரியான தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற வயது தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 65 வயது பதவி நீட்டு அது சொல்கிறாங்களா. அப்போ 65, 60 பார்த்திங்கன்னா தப்பு. அது இந்திய கூட சில பார்த்திங்கன்னா 35 வயசு. இது 10th புக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 35 வயசு 10th புக்கிலே உங்களுக்கு இருக்குது. அந்த குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேலே குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 30 வயது இருக்க வேண்டும். தேர்தலில் 35 வயது குடியரசுத் அது குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல மேலே மாநிலம் பார்த்திங்கன்னா 30 வயசு இருக்கும். மக்களவை பார்த்திங்கன்னா 25 வயசுக்குரியாமல் இருக்க வேண்டும். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, சென்னையில் ராஜாஜி தலைமையிலான சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. சைமன் குழு உறுப்பினர் அனைவருமே வெள்ளரி, அதாவது குழு இந்தியருக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஏ தவறு, ஆர் சரி. இதுதான் என்ன சென்னையில் நடக்கப்பட்டது. ஆக சென்னை வெள்ளரிகள் மட்டுமே கொண்டிருந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மனசோர்வு ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸின் சைமன் குழுவை புறக்கணித்து சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் தான் போராட்டம் நடத்திருப்பாங்க. ராஜாஜி கிடையாது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின்லையும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இது தெரிஞ்சிருந்தால் 2 கொஸ்டினும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ராஜாஜியில் சத்தியமூர்த்தி. அப்போது ஏ தவறு, ஆறு மட்டும் சரி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் 10th புக்கிலே தான் இருக்குது ஃபுல்லாகவே. நான் பார்த்து 10th புக் மட்டும் தான் பட்டுறோம். கீழ்கண்ட கூற்றுக்களில் வேலுநாச்சியாரை பற்றி எவை சரியான கேட்குறான். வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதி மகள் ஆவார். 1 கரெக்டு.
வேலுநாச்சியார் கணவர் நவாபின் படைகள் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயர் தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலுநாச்சியார் நோயுற்று 1727 என்பது தவறு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரியானதுன்னா வேலுநாச்சியார் இங்கே பார்த்தீங்கன்னா 2 புக் கொடுத்துருப்பாங்க. ராமநாதபுரத்து செல்லமுத்து சேதுபதியின் 1700 ஒரே பெண்ணாக வேலுநாச்சியாராக பிறந்தார். அப்போ இது ஃபஸ்ட்டு கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோக்கத்து கோபால் நாயக்கர் ஹைதர் அலியுடன் பாருங்க. இங்கே இப்போ கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ராணுவ உதவியோடு சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினார். ஸோ ரெண்டுமே வந்து 1, 2 தான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 1 கரெக்டு கிடையாது, ஏ கரெக்டு இல்லை, சி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் 36 முதல் 51 அரசமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது வந்து கீழ்கண்டு சரியான கூற்று. அரசமைப்பு உருவாக்கிய இந்திய சிந்தனைகளை ஸ்பானிஷ் அரசமையிடம் பெற்றார். அரசு வழிகாட்டு நெறிமுறை என்பது அரசமைப்பு ஆன்மாக ஆகும். ஸோ இது தப்பு. ரெண்டாவது தப்பு. 1 மட்டும்தான் சரி. இது வந்து 10th புக்கில் இருக்குது. அரசமைப்பு நெறிமுறை கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பகுதி 4 சட்டப்பகுதி 36 51 தரப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான சிறப்பு சொன்னாங்களே கண்டி ஆன்மாவா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ 1 மட்டும்தான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை பற்றி கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பிளவாஸ்கி மற்றும் கர்னல் எச் சால்கர் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் நிறுவப்பட்டது. கரெக்டு. 1888 இந்திய அனுமதி சபை இதில் இணைந்தார். இது தலைமையகம் சென்னையில் அடையாளத்துள்ளது. ஸோ 1, 3 தான் கரெக்டு. இது 10th புக்கிலே இருக்குது. ஸோ கொடுத்துருவாங்க. எச் பிளவாஸ்கி மற்றும் கர்னல் எச் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. பின்னர் 1886 இந்த சென்னைக்கு அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஸோ எது கரெக்டுனா 1, 3 மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷனு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து 1880. அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஜாகிரபி புக்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடம்பெயர் வேளாண்மை லடாக் எங்கே இருக்குது கொடுத்துருப்பாங்க. ரோ வந்து வியட்நாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்பா வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மில்பா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ. மில்பா வந்து மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ 4. ரோக்கா எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரேசில். ரோ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வியட்நாம். ஸோ இது எல்லாமே வந்து 12th ஜாகிரபி புக்கில் இருக்குது. ஸோ குரூப் 4 தான். ஆனால் வந்து +1 +2 புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 12th எல்லா புக்குமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கூற்று காரணங்களாக வந்தது சரியான தந்திருக்கு. ஒரு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிலையும் இருக்குது. இன்னொரு அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கிலையும் இருக்குது. ஸோ அந்த தலைப்பு அந்த புக்கில் வரும். அதிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க விவசாயம். ஸோ ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம். ஜிகே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜிகே ஓரளவுக்கு ஏன் பரவாயில்லன்னா தெரிஞ்ச கொஸ்டின் என்ன ஒன்றும் கூற்று காரணங்கள் சரியானவை தவறானவை அப்படி தான் கேட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாங்களே கண்டி. மற்றபடி இதுவும் ரொம்ப கஷ்டம்தான். கட் ஆஃப் வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஜிகே கொஸ்டின் பேப்பர் போட்டோம்னா கண்டிப்பாக லென்த்தாக போகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 15 கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 கொஸ்டின் ஃபுல்லாக போடுவோம். ஸோ கண்டிப்பாக யார் எப்படி பண்ணீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மள. தேங்க்யூ.